எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரேவதி சீனிவாசன். இந்த இயரிங்ஸ 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாங்க. வாங்க இயரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒயிட் பேர்ல் பீட்ஸும், கோல்டன் பீட்ஸும் வச்சு தாங்க செய்ய போறேன். கோல்டன் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இத அளந்து எடுத்துக்கலாம். நான் 10 வச்சு எடுத்துக்கிறேன். ஆனா 8 சரியா தான் இருந்துச்சு. 10 அ வச்சப்ப நெறைய ஒயர் மீதி ஆயிடுச்சுங்க. ஒயர மடிச்சுட்டு 2 கார்னரையும் சமமா எடுத்து வச்சுக்கலாம். 3 வெள்ள மணி எடுத்து கோர்த்துக்கிறேன். இன்னொரு வெள்ள மணி எடுத்து கோர்த்து கையில வச்சுக்கிட்டு, இந்த எதிர்பக்கம் இருக்கிற ஒயரோட மொனைய இது உள்ள விட்டு இதையும் கோர்த்து எடுத்துக்கலாம். இப்ப இத இழுத்து நல்லா டைட் பண்ணிட்டு, ஒயரோட 2 முனையும் சமமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வெள்ள மணியிலேயே சின்ன சைஸ் இருக்கிற மணி 2 பக்கமும் 6, 6 கோத்துக்கலாம். இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6. பெரிய வெள்ள மணி ஒரு பக்கம் கோர்த்துட்டு, நம்ம முன்னாடியே கோர்த்த மாரி எதிர்பக்கமா உள்ள விட்டு நல்லா டைட்டா இழுத்துக்கலாம். இப்ப 2 பக்கமும் பெரிய வெள்ள மணி ஒண்ணு கோர்த்துக்கலாம். இப்ப திரும்பவும் ஒரு பெரிய வெள்ள மணிய ஆப்போசிட்ல ஒயர் போட்டு கோர்த்து இழுத்துக்கலாம். இந்த 2வதா இருக்குல்ல, இந்த மணில ஒயர் விட்டு இழுத்துக்கலாம். இழுத்த ஒயர்ல கோல்டு மணி 5 கோத்துக்கிறேன். கோல்டு மணி 5 கோத்ததும் இந்த ஒயர இங்க இருக்குல்ல, இந்த 2வது வெள்ள மணியிலயும், மேல இருக்க முதல் மணியிலயும் விட்டு இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பக்கம் இப்படியே விட்டுறலாம். ஆப்போசிட் சைடு இப்ப 5 கோல்டு மணி இதுல கோத்துட்டு, அதே மாதிரி உள்ள 2வது மணியிலயும், முதல் வெள்ள மணியிலயும் போட்டு இழுத்துக்கலாம். இப்ப 2 பக்கம் இழுத்தாச்சு. ஒயர் பாருங்க 2 பக்கமும் இப்படி பக்கத்துல பக்கத்துல வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு கோல்டு மணியும், அந்த பக்கம் ஒரு கோல்டு மணியும் கோத்துக்கிறேன். 2 பக்கமும் கோல்டு மணி கோர்த்தாச்சு. இப்போ நம்ம பெரிய வெள்ள மணி யூஸ் பண்ணோம்ல, அத விட ஒரு சைஸ் சின்ன மணி நான் கோர்த்துட்டு, ஆப்போசிட் சைடையும் ஒயர் கோர்த்துட்டு இழுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதாங்க. கம்மல் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒயர எப்படி முடி போடாம க்ளோஸ் பண்ணலான்றத நான் சொல்றேன். இந்த மாரி ஒயர விட்டு எடுத்ததுக்கப்புறம், இந்த குட்டி கோல்டு மணிலயும், பெரிய வெள்ள மணி இருக்குல்ல, அது உள்ளயும் விட்டு இழுத்துக்கலாம். அதே மாரி 2 பக்கமும் விட்டு இழுத்துட்டு, கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒயர் வெளிய கழண்டு வராம இருக்க 2 பக்கமும் நான் க்ளூ போட்டுர்றேன். இதுல ரிங் மாட்டிட்டு, கம்மலோட ஹூக்கையும் மாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒயிட் பீட்டும், கோல்டு பீட்டும் வச்சு ஒரு அழகான இயரிங் ரெடிங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு அழகான கிராஃப்ட்டோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.